ஹபீபின்னு ஒரு படம் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் வெற்றி கொண்டாட்டம்னு அந்த படத்தினுடைய குழுவினர் அவங்க ஒரு சக்சஸ் மீட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது படம் மிகப்பெரிய வெற்றிய அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியே நடத்தியிருக்காங்க. YouTubeல இன்னைக்கு வீடியோ போட்டோம்னா 2 நாள் கழிச்சு தான் அந்த வீடியோ எவ்வளோ ரெவென்யூ பண்ணியிருக்கு அப்படின்றதையே காட்டுவாங்க. அதாவது இன்னைக்கு YouTubeல போடுற வீடியோ 2 நாள் முழுசா 2 நாள் ஸ்ட்ரீம் ஆனதுக்கு அப்புறமா லைவ்ல வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ எவ்வளோ ரெவென்யூ பண்ணியிருக்கு, அந்த வீடியோவுடைய அனலிட்டிக்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் 2 நாள் கழிச்சு தான் யூடியூபே காட்டும். பட் இப்பல்லாம் நேத்துக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு இன்னைக்கு சக்சஸ் மீட் வைக்கிறாங்க. ஓகே, இந்த ஹபீபி திரைப்படம் இருக்கு இல்லையா, இது தரமான படமானா கிடையாது. பிலோ ஆவரேஜான படம் தான். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஃபிலிம் மேக்கிங் இது எல்லாமே பிலோ ஆவரேஜை விட பிலோ ஆவரேஜ் தான். பட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் தான் ரொம்ப ஓவரா இருந்தது. இந்த வீடியோ பண்றதுக்கு என்ன ட்ரிகர் பண்ணதே அந்த ப்ரமோஷன்ஸ் தான். ஒவ்வொருத்தவங்களும் அந்த படத்த பத்தி பேசுறேன், படத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள பத்தி பேசுறேன்னு சொல்லி பேசுனாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் தான் என்ன பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுடுச்சு. இப்போ பேசப்போற இந்த வீடியோவ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, சில அடிப்படையான பாயிண்ட்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஹபீபி திரைப்படத்துடைய இயக்குனர் மீரா கதிரவன். எஸ், மீரா கதிரவன். இந்த பேர கேட்கும்போது, இவரு இந்துவா இருப்பாரோ அப்படின்ற மாரி தானே எல்லாருக்குமே தோணும். ஆனா, திரு மீரா கதிரவன் இருக்கார் இல்லையா, அவரு ஒரு முஸ்லிம். அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா, மீரா கதிரவன் அபுல் ஹாசன். சினிமாவுக்காக தன்னுடைய இஸ்லாமிய பெயர இப்படி மாத்தி வச்சிருக்காரு. மீரா கதிரவன் அபுல் ஆசன். அபுல் ஆசன் அப்படின்ற அந்த ஒரு பெயர மீரா கதிரவன்னு மாத்தி வச்சிருக்காரு. சார், நீங்க முஸ்லீமா இருக்கீங்க. முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து நீங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய இஸ்லாமிய பெயர ஏன் சார் மறைக்கிறீங்க? போயும் போயும் சினிமாவுக்காக ஏன் சார் உங்களுடைய இஸ்லாமிய பெயர மறைச்சீங்க? முஸ்லிம்களுக்கு சினிமால பெருசா வாய்ப்புகள் தரமாட்டாங்க. இஸ்லாமியர்ன்னு சொன்னா படத்துல நடிக்க விடமாட்டாங்க. சான்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் பேர மாத்துனேன் அப்படின்ற மாரி ஒரு விளக்கத்த வேற இவரு குடுப்பாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. என்னன்னா, மீரா கதிரவன் ஓகேங்களா? ஹிந்து பெயர் மாரி இருக்கக்கூடிய இந்த மீரா கதிரவன் பெயரை யூஸ் பண்ணி தான் ஹபீபி திரைப்படத்துடைய ப்ரமோஷன்ஸ்ல சாரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. நிறைய சேனல்ஸ்ல ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் குடுத்திருப்பாரு. மீரா கதிரவன் என்ற இயக்குனர் இஸ்லாமியர்களுடைய உண்மையான வாழ்வியல அப்படியே தத்ரூபமா படமா எடுத்திருக்காரு. ஹபீபி என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு அப்படின்ற மாரிலாம் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ப்ரமோஷன்ஸ பார்க்கக்கூடிய ஹிந்துக்கள் அவங்க என்ன நினைப்பாங்க? மீரா கதிரவன் இந்த பேரை ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்த உடனே, ஓ, ஒரு ஹிந்து இயக்குனர் இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல எடுத்திருக்காராமா, எப்படி எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். அப்படி இஸ்லாமியருடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாரி மக்கள் நினைப்பாங்க இல்லையா? அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் செக்குலர் பார்வையோட தான் பார்ப்பாங்க. மீரா கதிரவன் அப்படின்ற ஒரு பெயர், ஹபீபி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய படம். இத எல்லாத்தையுமே மக்கள் செக்குலர் பார்வையில பார்ப்பாங்கன்னிட்டு இது மாரிலாம் பண்ணியிருக்காங்க. இதுல வொர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஏகப்பட்ட இடங்கள்ல திரு மீரா கதிரவன் இருக்கார் இல்லையா, இவரு இந்த ஹபீபி திரைப்படத்துடைய கதைக்கரு அப்படின்றது இஸ்லாமியர்களை குறித்தது. முழுக்க 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 இஸ்லாமிய வாழ்வியலை மையப்படுத்தி இருக்குது. அதனால பல நடிகர்கள் இந்த படத்துல நாங்க நடிக்க மாட்டோம். எங்களுக்கு விருப்பம் இல்ல. முஸ்லிம்கள் வாழ்வியல் சொல்லக்கூடிய திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னிட்டு திரு மீரா கதிரவன் அவர்கள் சிம்பத்திய கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சார், மத்தவங்கள குறை சொல்லி கோலி மூட்டிக்கிட்டு சுத்துற நீங்க மீரா கதிரவன் அப்படின்ற நீங்க உங்களுடைய இயற்பெயரை மறைச்சிட்டு தானே பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த 2 திரைப்படங்களிலுமே மீரா கதிரவன் அப்படின்ற பெயரை தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்றத சொல்றதுக்கே நீங்க சங்கோச்சப்படுறீங்க. நீங்களே அப்படி இருக்கும் பொழுது நீங்க மத்தவங்கள குறை சொல்லலாமா? மத்தவங்கள கோழி மூட்டலாமா? உங்களுடைய படத்தோட ப்ரமோஷனுக்காக யார் யாரெல்லாம் உங்களுடைய கதைய வேணான்னு சொன்னாங்களோ, ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அவங்கள பத்திலாம் தவறா பேசுறதெல்லாம் சரியா இருக்குங்களா? முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ ஹபீபி திரைப்படத்துடைய ரிவ்யூ கிடையாது. ஹபீபி திரைப்படத்தை ரோஸ்ட் பண்றது கிடையாது. திரு மீரா கதிரவன் இருக்கார் இல்லையா, அவரை கலாய்க்கிறதோ ரோஸ்ட் பண்றதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடியோ முழுக்க 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 சைக்காலஜிக்கலா இங்க இருக்கிற ஒரு குரூப் எப்படி மக்களை பிரைன் வாஷ் பண்றாங்க, மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்றது தான். ஓகே, இந்த மீரா கதிரவன் இருக்கார் இல்லையா, மீரா கதிரவன் அபுல் ஹாசன், இவர் கொடுத்த இன்டர்வியூஸ்ல தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, முஸ்லிம்கள் மீது இங்க ஒரு பொது பார்வை இருக்கு. தமிழ் திரைப்படங்கள்ல தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்னா முஸ்லிம்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. பட் முஸ்லிம்கள் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பார்வையை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் முஸ்லிம்களுக்காக இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கேன். இஸ்லாமுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த திரைப்படத்தில் நான் அப்படியே காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்ல திரு மீரா கதிரவன் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. இதுல 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்க. ஒன்று, அவர் சொல்றது சரிதானே,
இங்க அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்குதானே? அத சரி பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதே. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, இல்ல நீங்க சொல்றது தப்பா இருக்கு. இல்லாத பொல்லாத விஷயத்த காமிச்சிருந்தா பரவால்ல. நடக்கிறத தானே காமிச்சிருக்காங்க. நடக்கிறத காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இது 2வது பார்வை. சி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி, அதை திரைப்படமா எடுத்தாங்கன்னா, அது புரொபகண்டா திரைப்படம். இல்ல முஸ்லிம்களுக்கு எதிரான திரைப்படம் அப்படின்ற மாரி சொல்லலாம். பட் இங்க இஸ்லாமியர்கள தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இருக்கு இல்லையா? அந்த திரைப்படங்கள்ல என்ன மாரியான புரொபகண்டாக்கள் இருக்கு? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். காஷ்மீர் பண்டிட்டுகள் பட்ட துயரங்களுக்கு காரணம் முஸ்லிம்கள் தான். அங்கிருந்து இஸ்லாமியர்கள் தான். நம்ம பாரத தேசத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 99.9% தாக்குதல்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால தான் நடத்தப்பட்டிருக்கு. கோவை தொடர் குண்டுவெடிப்பு, மும்பை தொடர் குண்டுவெடிப்பு, மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல் மறக்க முடியுமா? அது அதுக்கப்புறம் புல்வாமா தாக்குதல். இது மாரி நம்ம லிஸ்ட் எடுத்து சொன்னோம்னா, சொல்லிக்கிட்டே போகலாம். 1947க்கு அப்புறமா இந்தியால நடந்த தாக்குதல்கள், இஸ்லாமிய பயங்கரவாதிகளால நடந்த தாக்குதல்கள் 4000க்கும் மேல பதிவாகி இருக்கு. இந்த 4000 தாக்குதல்களிலும் பெரும்பாலான தாக்குதல்கள் எல்லை தாண்டிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருப்பானுங்க இல்லையா? பாகிஸ்தான்ல, மற்ற நாடுகள்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருப்பானுங்க இல்லையா? அவனுங்களால தான் இங்க திட்டமிட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. 2005லிருந்து 2016 வரைக்கும் நம்ம நாட்டுல ஏகப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுல பெரிய தாக்குதல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட 707 பேர் உயிரிழந்திருக்காங்க. இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 3200 பேர், அதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல இவ்ளோ மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அண்ட் இந்த உலகத்துல ஏகப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு. எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது தான். லஷ்கர் ஹே தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹர்கத் உல் ஜிஹாத் அல் இஸ்லாமி இத மாரி ரொம்ப ரொம்ப மோசமான பல இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள், இந்த பயங்கரவாத அமைப்புகள் என்ன மாரியான காரியங்கள் செய்றாங்களோ, அத ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற நெறைய சின்ன சின்ன இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஒரு ஃபாதர் ஃபிகரா, குருவா இருக்கிறது இத மாரியான இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் தான். இத மாரியான இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளால நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் இருக்கு இல்லையா? அத மையப்படுத்தி தான் இங்க ஏகப்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படங்கள தான் இவிங்க எல்லாருமே புரொபகண்டா மூவிஸ்ன்னு சொல்றாங்க. துரந்தர் திரைப்படம் வந்ததா? அந்த படத்தையும் புரொபகண்டா படம் தான் சொன்னாங்க. அது புரொபகண்டா படமா? துரந்தர்ல காமிச்சிருக்கிறதெல்லாம் புரொபகண்டாவா? பாகிஸ்தான்ல அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கு. இப்பவும் இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஏன் வந்தாங்க? சுத்தி பார்க்கறதுக்கு வந்தானுங்களா? அவனுங்க தீவிரவாதிகள். இங்க அப்பாவி பொதுமக்கள கொல்ல வந்திருக்கானுங்க. ஜிஹாதிகளா வந்திருக்காங்க. இது எப்படி நீங்க புரொபகண்டா படம்னு சொல்லுவீங்க? சும்மா நீங்க தேடுனாலே, சும்மா Googleல நீங்க தேடுனாலே அவ்ளோ விஷயம் வரும். அவ்ளோ ஆவணங்கள் இருக்கு, அவ்ளோ செய்திகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. இத எல்லாத்தையுமே மறைச்சிட்டு, இது புரொபகண்டா படம். இத யாரும் நம்பாதீங்க. இஸ்லாமாஃபோபிக். இவங்க யாருக்குமே இஸ்லாமியர்கள கண்டா ஆகாது. அதனால தான் இந்த மாரிலாம் பேசிட்டு வராங்க அப்படின்ற மாரி, எப்படி நீங்க கண்மூடித்தனமா பேசுறீங்க? இது மாரியான விஷயங்கள்ல முன்னெடுத்து வச்சுட்டு தான் திரு மீரா கதிரவன் அவர்கள், இங்க இஸ்லாமியர்கள் மீது ஒரு பொது பார்வை இருக்குன்னு சொல்றாரு. குற்றச்சாட்ட வைக்கிறாரு. சார், நாங்க ஒண்ணும் தற்குறி கிடையாது. எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்னு சொல்றதுக்கு நாங்க ஒண்ணும் தற்குறிகள் கிடையாது. எங்களுக்கு யாரு, என்ன, எப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். யாராச்சும் பேசும்பொழுது, அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? இவங்க பேசுறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரியங்கள் இருக்கா, காரணங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பகுப்பாய்வதற்கு எங்களுக்கு மூளை இருக்கு. நாங்க ஒண்ணும் மதராஸால படிக்கல. ஸோ எங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு. நல்லாவே இருக்கு. நிறையவே இருக்கு. நீங்க ஏன் மதராஸா கல்வி முறை குறித்து, மதராஸால நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து படம் எடுக்கக்கூடாது? அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க கிட்ட முஸ்லிம் அல்லாதோர்கள் காஃபிர்கள்ன்னு சொல்லி வளர்க்குறாங்க. அந்த சின்ன பசங்க மண்டையில அப்படிதான் ஏத்துறாங்க. அதே மாரி காஃபியர்கள என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இத பத்திலாம் ஏன் சார் நீங்கலாம் பேச மாட்டேன்றீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? சார் முதல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய குப்பைய கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பொது தளத்துக்கு வந்து, "நீ இப்படி இரு, நீ இப்படி பேசு, நீ அவங்கள அப்படி பாரு" அப்படின்ற மாரியான பாடங்கள, வியாக்கியானங்கள அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்ல இருக்கிற குப்பைய கிளீன் பண்ணுங்க சார். தீவிரவாதி, பயங்கரவாதின்னு சொல்றான்னா, ஏன் சொல்றான்? அதுக்கு பின்னாடி உடைய காரணங்கள் என்ன? கன்டினியூஸா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அத பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? பயங்கரவாதி, தீவிரவாதின்னு சொல்றான்னா, ஏன் சொல்றான்? அத பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? நம்ம கிட்ட தப்பு இருக்குன்னா, அந்த தப்ப திருத்திக்கணும். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தப்பே கிடையாது. நாங்க பேசுறதெல்லாம் சரிதான். 100% சரிதான். எங்ககிட்ட எந்த ஒரு தவறும் கிடையாது. வேணும்னே அவங்க சும்மாவே எங்கள நோண்டிட்டு இருக்காங்க. சும்மாவே எங்கள பயங்கரவாதின்னு சொல்றாங்க. சும்மாவே எங்கள தீவிரவாதின்னு சொல்றாங்கன்னு அழக்கூடாது.
தப்பு இருக்குன்னா, ஆமா இந்த பக்கம் தப்பு இருக்கு. ஒரு சில பேர் மண்ட கோளாறுல மூளை மழுங்கி போய் அடிப்படைவாதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்டு, அதே மாரி இங்க பண்ற ஒரு சில பேர் இருக்காங்க. தேசத்திற்கு எதிராக வந்தே மாதரம் பாட மாட்டேன், ஜெய் ஹிந்த் சொல்ல மாட்டேன், தேசிய கீதத்துக்கு மரியாதை குடுக்க மாட்டேன்னு இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் குடுக்கக்கூடிய அந்த லெக்சர்னால, அவங்க பண்ணக்கூடிய பிரெயின் வாஷ்னால, இங்க ஒரு சில பேர் இப்படி தான் இருக்காங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்போ முஸ்லிம்களின் வாழ்வியலை குறித்து இன்னொரு முஸ்லிம் படமா எடுக்கக்கூடாதா? ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்ன்னு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு படத்த எடுத்தாரு. அதுல யூத படுகொலை குறித்து அழகா பேசியிருப்பாரு. அத மாரி அவங்க எடுக்கலாம். ஆனா முஸ்லிம்கள் எடுக்கக்கூடாதா? அப்படின்ற ஒரு கேள்விய நீங்க கேட்கலாம். இங்க யாரும் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. சினிமா ஹராம், இசை ஹராம், என்டர்டெயின்மென்ட்லாம் ஹராம்ன்னு சொல்லிட்டு, அவங்க அதிலேயே இருப்பாங்க. அவங்க படம் எடுப்பாங்க, ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவாங்க, மியூசிக்லாம் போடுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அத பத்தி கேள்வி கேட்கறதுக்கோ, இல்லன்னா இது மாரிலாம் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கோ, நமக்கு உரிமையே கிடையாது. என் வாதம் ரொம்ப சிம்பிள். நீங்க உங்கள யோகியன்னு காமிச்சுக்கிறதுக்கு, ஏன் மத்தவங்கள அயோக்கியன்னு சொல்றீங்க? அவங்கலாம் கெட்டவங்க, அவங்கலாம் அயோக்கியனுங்க அப்படின்ற மாரி, ஏன் நீங்க இங்க ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறீங்க? இந்த ஹபீபி திரைப்படம் முஸ்லிம் கதைக்கரு கொண்ட திரைப்படம். அதனால நான் நடிக்க மாட்டேன். இதுல முழுக்க, முழுக்க, முழுக்க முஸ்லிம்களை குறித்து மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. முஸ்லிம்களின் வாழ்வியல நீங்க காமிச்சிருக்கீங்க. அதனால எனக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லன்னு ஒரு சில பேர் சொன்னதா சொல்லி, அத இவரு படத்தோட புரமோஷனுக்கு யூஸ் பண்றாரு. சீப்பான ரொம்ப ரொம்ப சீப்பான மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. டூ பி ஃபிராங்க் தமிழகத்தில இல்ல, இல்ல. இல்ல இந்த உலகத்தில இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்த பார்க்க போகும்பொழுது, அந்த படத்தோடைய டைரக்டர் முஸ்லீமா? அதுல நடிச்சிருக்கிறவங்கலாம் முஸ்லீமா? இல்ல அவங்க வந்து ஹிந்துவா? இல்ல அவங்க வேற ஏதாச்சும் ஜாதிய சேர்ந்தவங்களா? எந்த ஜாதிய சேர்ந்தவங்க? அந்த ஜாதி நமக்கு பிடிச்ச ஜாதியா? இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டுலாம் யாரும் படத்த பார்க்கறது கிடையாது. ஆனா, உங்கள மாரி இருக்கக்கூடிய ஒரு சில பேர், இவிங்கலாம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாங்க? அவங்களுடைய ப்ராடக்ட் மீது நம்பிக்கை கிடையாது. ஹபீபி திரைப்படம் எடுத்துக்கோங்க. ஹபீபி திரைப்படத்தின் மீது அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் மீது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால கான்ட்ரோவர்ஷிய கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்த படம் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் குறித்தான திரைப்படம் இல்லையா? அதனால இங்க முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பொது பார்வை இருக்கு. அது ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் கதை சொல்லி ஒரு சில பேர் நடிக்கல முடியாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்களாமா. என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகே. நமக்கு தெரியாது. கதை பிடிக்காம அவங்க நடிக்காம போயிருக்கலாம். இவ்ளோ மட்டமா ஸ்க்ரீன் பிளே இருக்கே! இதில எப்படி நான் நடிக்க முடியும்னு சொல்லி அவங்க போயிருக்கலாம். ஆனா இவரு என்ன சொல்றாரு, இது முஸ்லிம்கள் குறித்தான திரைப்படம் அப்படின்றதுனால, என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னிட்டு, நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பண்றாரு. படம் நல்லா இருந்ததுன்னா, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுன்னா, நீங்க இந்த அளவுலாம் இறங்கி வேல பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. கான்ட்ரோவர்ஷிய நம்பி, இத மாரி நெகட்டிவ் மார்க்கெட்டிங்க நம்பிலாம் நீங்க இருக்கவே தேவையில்ல. படம் நல்லா இருக்குன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஓடும். இங்க சைட்ல ஒரு நபருடைய புகைப்படம் போடுறேன் பாருங்க. இவர் பேரு சஜ்ஜாத் நோமானி. இவரு ஏஐஎம்பிஎல்பி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய அமைப்புல நிர்வாகியாகவும் இருக்காரு. அப்புறம் ஒரு சில அமைப்புகள்ல தலைவராகவும் இருக்காரு. இவர் சமீபத்தில பேசின ஒரு வீடியோ செம வைரலா போச்சு. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு முஸ்லிம் மீட்டிங்ல இவர் பேசின விஷயம். அது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மீட்டிங்ல இந்த ஆள் என்ன பேசியிருப்பாருன்னா, பாரத தேசத்தில இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நீண்ட காலத்துக்கு மெஜாரிட்டியா இருக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான மக்களாக நீண்ட காலத்துக்கு ஹிந்துக்கள் இருக்க மாட்டாங்கன்னு இவர் பேசியிருக்காரு. என் பார்வையில என்ன பொறுத்தவரைக்கும் ஹிந்துக்கள் மைனாரிட்டி தான். அவங்க மெஜாரிட்டிலாம் கிடையாதுன்னு சொல்றாரு. அத எப்படி இவரு விளக்குறாருன்னா, இந்தியால இந்த மத ரீதியில மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க இல்லையா? அப்படி அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு வழிமுறையே தவறானது. ஏன்னா இங்க ஏகப்பட்ட சமூக பிரிவுகள் இருக்கு. நிறைய ஜாதிய அமைப்புகள் இருக்கு. அந்த சமூகங்கள, அந்த ஜாதிகள ஹிந்துக்கள்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்கலாம் ஹிந்துக்களே கிடையாது. இந்த பேமானி இருக்காரு பேமானியா? நோமானி இருக்காரு இல்லையா? இந்த நோமானி என்ன சொல்ல வராருன்னா, சீக்கியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் இவங்கெல்லாம் ஹிந்துக்கள் கிடையாதுன்னு சொல்றாரு. ஓகே. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த சமூகங்கள்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், தமிழகத்தில இருக்கக்கூடிய தமிழர்கள், அப்புறம் லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க யாருமே ஹிந்துக்கள் கிடையாது. அவங்கள நீங்க ஹிந்துக்கள்னு சொல்லி வகைப்படுத்தக் கூடாது. அது தவறானது. பட்டியலின மக்கள், அப்புறம் பழங்குடியின மக்கள், தமிழக மக்கள், லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்த மக்கள். இவங்கலாம் ஹிந்துக்கள் கிடையாதாமா. அவங்கள ஹிந்துக்கள்னு நாம கணக்குல எடுத்துக்க கூடாதாமா. அத விட இந்த மனுஷன் இன்னொரு மேட்டர சொல்லியிருப்பாரு. அதுதான் ரொம்ப பயங்கரமானது. இவனுங்க, அதாவது இவன மாரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், அவனுங்கலாம் ஒண்ணா சேர்ந்து ஹிந்துக்கள 2 பிரிவா பிரிச்சிருந்தானுங்களாமா. ஒருத்தவங்க மதசார்பற்றவர்கள், இன்னொருத்தவங்க பாசிசவாதிகள்.
நடுநிலை இந்துக்கள், நடுநிலை இந்துக்கள் சொல்லி நம்ம காரி துப்பி கழுவி ஊத்துவோம் இல்லையா? அவனுங்க ஒரு பிரிவா. அதுக்கப்புறம் நாம ஹிந்துக்களுக்காக பேசுறோம். ஹிந்து தர்மத்துக்காக பேசுறோம் இல்லையா? நாம எல்லாருமே பாசிசவாதிகளாகுமா? இப்போ இவங்க 2 பேருமே அதாவது பாசிசவாதிகள், மதசார்பற்றவர்கள். இவங்க 2 பேருமே இப்போ ஒண்ணா சேர்ந்து இஸ்லாமியர்களுடைய நோக்கம் இருக்கு இல்லையா? இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இவங்க வச்சிருக்காங்க இல்லையா? அந்த நோக்கத்திற்கு எதிராக இவங்க 2 பேருமே சேர்ந்து வேலை பார்க்குறாங்களாமா. இத சொல்லி இந்த மனுஷன் கஷ்டம் வேற படுறாரு. நாம தான் 2 பிரிவ உருவாக்கணும். கடைசில அந்த 2 பிரிவினரும் ஒண்ணா சேர்ந்து நம்முடைய நோக்கத்திற்கு எதிராக இருக்காங்க. நம்முடைய நோக்கத்த நடத்த விடாம இவங்க பார்க்குறாங்க, பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாரி இவரு பேசுறாரு. இப்போ இந்த மீரா கதிரவன் அபுல் ஹாசன் இருக்காரு இல்லையா? இவர்கிட்ட ஒரு கேள்வி. இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இவருடைய கருத்த மையமா வச்சு ஒரு திரைப்படத்த நாளைக்கு நானே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்த நீங்க புரொபகண்டா படம் தான் சொல்லுவீங்களா? அதுவும் இஸ்லாமோபோபிக் திரைப்படம் தான் சொல்லுவீங்களா? எப்படி உங்களால சொல்ல முடியும்? இந்த ஆள் இப்படி பேசியிருக்கான். பேசினதுக்கான ஆதாரங்கள் சோசியல் மீடியாலயும் சரி, பப்ளிக்லயே இருக்கு. நீங்க ஒண்ணும் போய் ரிசர்ச் பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி, குழி தோண்டி ஒண்ணும் எடுக்க தேவையில்ல. இந்த ஆள் பேசினது பப்ளிக்லயே இருக்கு. பட் நாம இத பத்தி, இந்த கருத்த பத்தி நாம ஒரு படத்த எடுத்தாலும், இந்த ஆள் மாரி, இந்த மீரா கதிரவன் மாரி இருக்கக்கூடிய நபர்கள் புரொபகண்டான்னு தான் சொல்லுவானுங்க. ஃபைனலி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோவ முடிச்சுக்கிறேன். சூஃபிசம், சூஃபிகள், அப்புறம் இந்த வஹாபிசம் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா சூஃபிகள் குறித்து. சூஃபிகள் குறித்து நீங்க ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? படிச்சிருப்பீங்க இல்லையா? பிறர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே முழுக்க, முழுக்க, முழுக்க கட்டுக்கதைகள் தான். சூஃபிகள் குறித்து பரவக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா? அந்த கதைகள் எல்லாமே கட்டுக்கதைகள் தான். கற்பனை கதைகள் தான். கட்டமைக்கப்பட்ட கதைகள் தான். இஸ்லாமிய அடிப்படை வாதம் இருக்கு இல்லையா? அத வஹாபிசம்னு சொல்லுவாங்க. இந்த பயங்கரவாதம், தீவிரவாதம்லாம் அந்த வஹாபிசத்துக்குள்ள தான் வரும். வஹாபிசம் அந்த வஹாபிசம் இருக்கு இல்லையா? அந்த வஹாபிசத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாருமே சூஃபிகள் தான். வங்காளத்துல கொடூரமான, ரொம்ப ரொம்ப கொடூரமான இந்துக்களுக்கு எதிரான பல கலவரங்கள்லாம் நடந்தது இல்லையா? பல கலவரங்கள கட்டமைச்சாங்க இல்லையா? அந்த கலவரங்கள தலைமை தாங்கி நின்ன இஸ்லாமியர்கள் சூஃபிகள் தான். ஆனா நம்ம மண்டைக்குள்ள சூஃபிக்கள்ல என்னன்னு சொல்லி புகுத்தி வச்சிருந்தாங்க? சூஃபிகள்னு கேட்டோனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு யோசிப்போம்? சூஃபிக்கள். அந்த முஸ்லிம்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ரொம்ப அமைதியானவங்க. எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாதவங்க. அவங்க ரொம்ப அமைதியான வாழ்க்கைய தான் விரும்புவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள தான் நாம நெனச்சு வச்சிருந்தோம். அதுதான் உண்மை அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தோம். பட் இது எல்லாமே பாலிவுட். பாலிவுட் இருக்கு இல்லையா? உருதுபட். அவங்களுடைய அஜந்தா. அவங்க செட் பண்ண நரேட்டிவ் தான் இது எல்லாமே. சூஃபிகள நீங்க இப்படி தான் பார்க்கணும். சூஃபிகள் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாரி ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய டார்க் கம்யூனிட்டி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த திட்டமிட்டு பரப்பியிருக்கு. நம்மள நம்ப வச்சிருக்கு. இந்தியால இஸ்லாமிய மறுமலர்ச்சி வேணும்னு சொல்லி ஒரு சில அமைப்புகள்லாம் உருவாக்குனாங்க. இஸ்லாமிய தலைவர்கள் உருவாக்குனாங்க. இது மாரி மறுமலர்ச்சி இயக்கம், மறுமலர்ச்சி அமைப்புன்னு சொன்னோனே நீங்க பாசிட்டிவா நெனைக்க போறீங்க. கிடையாது. இந்த கேலிஃபட் மூவ்மெண்ட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அத மாரி அமைப்புகள உருவாக்குனது சூஃபிகள் தான். வங்காளத்துல ஹிந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கலவரங்கள பின்னாடி நின்னு வழி நடத்துனது, அந்த கலவரத்துக்கு பிளான் போட்டு குடுத்தது எல்லாமே சூஃபிகள் தான். பட் பாலிவுட் என்ன பண்ணியிருக்கு, திரைப்படங்கள் மூலியமாக சூஃபிகள் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் சார்பும் கிடையாது. அவங்க ரொம்ப அமைதியான சூழல்ல தான் வாழ்வாங்க. அவங்க யாருமே பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பயங்கரவாதம், தீவிரவாதம், அடிதடி, சண்டை, மத்தவங்கள கொல்றது, ஜிகாத் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாரி பாலிவுட்ல காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, இந்தியால ஹிந்துக்களுக்கு எதிராக மேற்கு வங்கம் தொட்டு பல இடங்கள்ல இந்த மாப்ளா கலவரம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இத மாரி பெரிய பெருங்கலவரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாருமே சூஃபிகள் தான். இத அழகா மறைச்சு நம்ம மண்டையில எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயத்த பரப்பியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதாங்க புரொபகண்டா. இதுதான் புரொபகண்டா. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள், அறிவு ஞானிகள், மூளை முட்டி வழியா வழிஞ்சு ஓடக்கூடிய நெறைய பேர் இருக்கானுங்க இல்லையா? அவனுங்கலாம் இங்க ஒரு பொது பார்வை இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பொது பார்வை இருக்கு. அந்த ஒரு பொது பார்வை மாறணும். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு வராங்க. மொதல்ல இங்க யாருமே எல்லா முஸ்லிம்களையும் தீவிரவாதிகள்னு சொல்றது கிடையாது. எல்லாருக்குமே முஸ்லிம் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. முஸ்லிம் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. பட் நீங்க தான் உங்கள மாரியான ஆளுங்க தான் இது மாரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இங்க ஒரு பொது பார்வை இருக்கு, பொது பார்வை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்படிப்பட்ட பொது பார்வை இருந்ததுன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்களா? இஸ்லாமிய நாடுகள்ல கூட அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியா இல்ல. சந்தோஷமா இல்ல. இந்தியால தான் சந்தோஷமா இருக்காங்க. தமிழகத்துல இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. ஆசைப்பட்டது, நெனச்சது எல்லாமே அவங்களால இங்க பண்ண முடியுது. இங்க ஒரு பார்வை. ஒரு பொது புத்தியோட மக்கள் முஸ்லிம்கள பார்த்திருந்தாங்கன்னா, அவங்களால இவ்ளோ சந்தோஷமா, ஜாலியா இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்க முடியுமா? உங்களுடைய வயித்து பொழைப்புக்காக ஏங்க மற்ற முஸ்லிம்கள காவு குடுக்குறீங்க? அவங்கள ஏங்க நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? ஹிந்துக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. அத ஏங்க நீங்க கெடுக்க பார்க்குறீங்க?
உங்க படம் ஓடணும். எவன் எப்படி அடிச்சுன்னு செத்தாலும் பரவால்ல, என் படம் ஓடணும். என் படம் ஓடுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சூஃபிகள் ரொம்ப நல்லவங்க, மென்மையானவங்க, அன்பானவங்க, அமைதியானவங்க அப்படின்ற மாரிலாம் திரைப்படங்கள்ல காமிச்சாங்க இல்லையா? அதுதான் புரொபகேண்டா திரைப்படம். இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் காமிச்சாங்க இல்லையா? அது புரொபகேண்டா கிடையாது. நடந்தது. தேடி பார்த்தா தெரியும். புரொபகேண்டானா என்னன்னு தெரியல. ஆனா இவரு இங்க உட்கார்ந்துகிட்டு இஸ்லாமியர்கள் மீது பொதுப்பார்வை இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. வந்தே